அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 5/1/2025 2025 முதல் தானாக நடக்க போகும் நல்லதென்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 5 முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், அதே போல் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், மகரத்தில் சஞ்சரித்திருந்த சுக்கிர பகவான் 5 பெயர்ச்சியாகி கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் 5 சுக்கிர பயிற்சி நிகழ்கிறதுங்க. அதாவது வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். சுகபோகமாக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கிர திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள். ஒருவனுக்கு பணம், பதவி, புகழ், அதிர்ஷ்டம் போன்றவை சுக்கிர திசை நடைபெறும் போது தானாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் யார் என்று பார்க்கும்போது சுக்கிரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர். வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள். நாம் வசிக்கும் பூமியில் அருகில் அமைந்த பூமியை பார்க்கும் நவ கிரகங்கள்ல ஒருவர் சுக்கிரன் ஆவாரு. நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதால நவகிரகங்களில் யோகக்காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள். சுக்கிரன் அசுரர்களின் குலகுருவாக போற்றப்படுபவர். ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும். அசுரர்களின் குலகுரு என்பதால சுக்கிரனை சுக்கிராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள். வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் பிரம்மதேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர். ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக்கி அனந்த சயன மூர்த்தியாக ஆதிநாராயணர் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மதேவர். சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர் தேவர்கள். திருப்பார்கடலை ஆலியாக்கி கூர்ம நாராயணமூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்களின் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமிர்தத்தை கடைய துவங்கினர். சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர். இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கிராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர். தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கிராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். சுக்கிராச்சாரியாரின் சாபத்தால் அல்லுலுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்து வேத வியாச மகாமுனிவரிடம் சரணடைந்தனர். உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடகாவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கிரனால் வழங்கப்பட்ட சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர். வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். சுக்கிரன் அளித்த இந்த சாபத்திலிருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கிரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது. சுக்கிர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது. இங்கு சிவனே சுக்கிரனின் வடிவாக காட்சியளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆகும்.
சுக்கிராச்சாரியாரின் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கிராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னேஸ்வரர் ஆலய தல வரலாறு இதனையே தொகுத்து வழங்குகிறது. அந்த வகையில் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கிர பகவான் தற்போது பெயர்ச்சியாகி கும்பத்தில் இருக்கும் சனி பகவானோடு இணைவதன் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொதுவாகவே கிரக நிலைகள் ஒரு பக்கம் இறக்கத்தை தந்தால் இன்னொரு பக்கம் ஏற்றத்தையும் தரும். இறக்கத்தை சமாளித்து ஏற்றத்தை கையாள தெரிந்தவர்களுக்கு கிரக நிலை அனுகூலமாக இருக்கும். சிரமம் வந்தாலும் அதிகம் சிரமப்பட மாட்டார்கள். அதற்கு ஏற்றவாறு விருச்சிக லக்ன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமடைந்து பலம் குறையுதுங்க. ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து நீச்சம் பெறுவதால் 6ஆம் இடத்தின் காரகர்களான நோய், கடன் முதலிய சங்கடங்கள் குறைகிறது. இதனால் இவ்வளவு நாட்களாக வீண் விரய மருத்துவ செலவுகளை கையாண்ட உங்களுக்கு இந்த மருத்துவ விரய செலவுகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதியானவர் சுக்கிரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முதலியவை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாகன வசதிகள் ஏற்பட இருக்குது. அதே போல் வணிகத்தில் புதிய திட்டங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தினருடன் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு வக்ரம் பெற்று இருக்கிறார். அதிகப்படியான வேலை பளு இருக்குங்க. எவ்வளவு செய்தாலும் வேலை இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் யோசிக்காமல் வார்த்தைகளை பேசிவிட்டு சங்கடப்படும் சூழல் உருவாகும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால பூர்வீக பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாங்க. குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் விருச்சிக ராசினியர்கள் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.